ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, குயிக்காக ஒரு அனலிசிஸ் பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி என்ன இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன். இப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நல்ல ஒரு கேப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இப்படி ஒரு மூவ் கொடுத்துருக்கு, புல்லிஷ் மாதிரி. ஸோ நம்ம நேற்றுக்குமே ப்ரிடிக்ட் பண்ணோம் இது ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி மூவ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புல் ரன் வந்து அப்படியே கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. மேபி நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த 907 லெவல் இருக்கு இல்லையா, இது ஒரு க்ரூஷியலான லெவல். இந்த லெவலுக்கு மேலே பிரேக் கொடுத்துச்சு, ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் அகைன் ஃபர்தர் மேலே மூவ் ஆகும். அப்படியே இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப் சைடு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து உடைக்காமல் அப்படியே மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி இல்லை, நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது தேர்ஸ்டேனால. ஸோ அதோட வீக்னஸ் வந்து இங்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ பேங்க் நிஃப்டியும் மிட் கேப்பும் சப்போர்ட் பண்ணிச்சு பேரிஷாட்டு அப்படின்னா நாளைக்கு ஒரு ஸ்லைடு எதிர்கொள்ளலாம். ஆக்சுவலாக பேரிஷில் அது ஒரு ரேட் ரேஸ்மெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கேப் ஃபில்லிங் பெண்டிங் இருக்குது. ஸோ இங்கேருந்து கேப் டவுன் ஆகி இந்த கேப் ஃபில் பண்ணதுக்கு இப்படி ஸ்லைடாக வரலாம். அப்படி இல்லைனா அன்னைக்கு மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த கேப் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த ரேலியை கண்டினியூ பண்ணலாம். இந்த 3 சான்சஸ் தான் நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. பெருசாக கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி இருக்காது. எதர் இந்த கேப் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகும், அப்படி இல்லைனா இதிலே சைட்வேஸ் நிற்க மாதிரி பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே நம்ம நாளைக்கு காலையில் பையர் சார் எப்படி பொசிஷன் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பொசிஷன் எடுக்கலாம். இன்றைக்கி இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.